எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் பிருந்தா டெய்லர் பேசுகிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்கேலப் டிசைன் வரைகிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? வரைஞ்சி வெட்டுறது தான் பார்க்க போகிறோம். ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோவில் பாருங்கள். இது மெயின் கிளாத் ப்ளவுஸு, மெஷர்மெண்ட் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு. இது பாருங்கள், நம்ம துணியில் வர இது அட்டை பாக்ஸ் அட்டைங்க தான் இது. இந்த ஷீட் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த இந்த மூலையிலேருந்து இந்த ரவுண்ட் ஷேப் வெட்டி எடுத்துக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்டு இது ஏதாவது ஒரு கார்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்படி இந்த மூலையில் வச்சுட்டு இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இது ஷேப் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அழகாக இப்படி ஷேப் எடுத்துட்டு பாருங்கள், நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு சைஸு ஷேப் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நான் சிசரில் இதே ஷேப்புக்கு நான் வெட்டிக்கிறேன். சரிங்களா? இந்த ஷேப்புக்கு அப்படியே வெட்டிக்கிறேன். ஓகேவா? இன்ச்சு பை இன்ச்சு தான் வெட்டணும். வேகமாக வெட்டிடாதீங்க, ஷேப் மாறிடும். ஃபஸ்ட்டு இந்த மூலையில் வரைகிறப்ப இங்கே பாருங்கள், இது வந்து மடிப்பில் இருக்குது. இந்த மூலையில் வரைகிறப்ப இந்த கார்டை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த மூலையிலேருந்து இப்படி பாருங்கள், இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. கரெக்டாக இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்டு வந்து நம்மளுக்கு கீழே இருக்கணும். சரிங்களா? ரவுண்டு கீழே இருக்கணும். இந்த முக்கோண ஷேப்பு மேலே இருக்கணும். அப்புறம் பிரிச்சுக்கலாம். இப்படி பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி பிரிச்சுட்டு மறுபடியும் இந்த ஷேப்பு இப்படி வரைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு இந்த பக்கம் காமிக்கிறேன். ஒன்று 2 3 இருக்குது. அவங்க ஸ்லீவுக்கு 4 பீஸ் போதும். சரியா? 4 வளைவு போதும். இங்கே சைடு வந்துடும். சரிங்களா? பாருங்கள், கை சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் வரைஞ்சா போதும். கை சுற்றளவு சாரி 3 பீஸ் இருந்தால் கூட போதும் பல்றது. அப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை. சரிங்களா? இது இங்கே வந்து சைடு அடிக்கிறது வருது. ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த 3 பீஸே போதும். நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா? வெட்டி எடுத்துக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வேண்டாம், இது அப்படியே வச்சுக்கலாம். பேக் ஃப்ரண்ட்டுக்கு வேணும். வெட்டுறப்ப நிதானமாக வெட்டுங்க. அவசரப்பட்டிங்கன்னா ஷேப் போயிடும். எந்த அளவுக்கு நிதானமாக வெட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ஷேப் வரும். ஓகே, பாருங்க, சூப்பராக வந்துருக்கு பாருங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அந்த ஷேப் மட்டும் வெட்டி எடுத்துட்டோமா? இது சென்ட்ரு. ஓகேங்களா? இதுதான் சென்ட்ரு. மறுபடியும் மடிச்சுக்கலாம். அப்படியே
இப்போ நம்ம எப்பவுமே நார்மல் ஸ்லீவ் மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹைட் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்க மேல 2 இன்ச்சு பஃப் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, ஒரு 2 இன்ச்சு வைக்கிறேன் நான். இங்கேருந்து 2 இன்ச்சு வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டு 2 இன்ச்சு. சரிங்களா, ஸ்ட்ரெயிட்டுக்கு 2 இன்ச்சு அப்படியே ஒரு பாக்ஸ் வரைஞ்சிடலாம். பஃப் ஸ்லீவு லைட் பஃப் தான், ஒரு 4 ப்ளீட் வச்சா போதும். பாருங்க, இங்க வந்து இப்படி வளைவு கொடுத்துக்கலாம். இந்த ஷேப் எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்படி எடுத்துக்கோங்க இந்த ஷேப். இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு 4 ப்ளீட் கொடுத்தா போதும். சரிங்களா, உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இருங்க. இது எக்ஸ்ட்ரா இருக்குது வந்து தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு தையல் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டீப்பா ஸ்லீவ் வெட்டுறது இன்னும் டீப்பா வேணும்னா நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. பாருங்க, நம்மளுக்கு வந்து இந்த 2 இன்ச்சு வச்சோம் இல்லையா, இது மட்டும் தான் நம்ம பஃபலைக்கு போகிறோம். பாருங்க, 1 2 3 4 5 பஃப் வருது. அவ்வளோதான். சரிங்களா, அந்த 5 பஃப் மட்டும் கொடுத்தா போதும். 5 ப்ளீட். ஓகே, அடுத்தது நம்ம நெக்கு வரையிறது பார்த்துக்கலாம். அதே மாதிரி பேக் நெக்கு நம்ம லைனிங்கில் தான் கட் பண்ணுறோம். சரிங்களா, கவனிச்சுக்கோங்க, நம்ம லைனிங்கில் தான் கட் பண்ணுறோம், மேல் பீஸ் கட் பண்ணல. இதுக்கு கேன்வாஸும் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோன்னு ஸ்டிச்சிங் வீடியோவும் கவனமாக பாருங்கள். நம்ம ப்ளவுஸ் எப்போவுமே மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி மார்க் பண்ணி வெட்டுவீங்களோ அதே பொசிஷன் அதே ஸ்டைலில் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது என்னோட ஸ்டைலு. பதிமூன்று இன்ச் இருக்கு. ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுக்கலாம். ஷோல்டர் எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் 1/2 இன்ச்சு பிடிக்கிறவங்களா இருந்தால் 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க, 1/4 இன்ச்சு பிடிக்கிறவங்களா இருந்தால் 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க ஷோல்டருக்கு. ஓகேங்களா, பாருங்க, நெக்கோட ஹைட்டு 8 இன்ச்சு வந்திருக்கு எனக்கு. நான் இங்கே 2 இன்ச்சு அகலம் கொடுக்குறேன், கழுத்து அகலம். பாக்ஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, நீங்கள் பாருங்கள், ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதில் வந்து 3/4 இன்ச்சு சேர்த்துப்பேன். 2.25 இன்ச்சு இருக்குது, 3 இன்ச்சு ஷோல்டர் கொடுத்துக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தானே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சரிங்களா,
மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. ஆர்ம் சுற்றளவு 8.25 இன்ச்சஸ் வருது. எனக்கு இங்கேயுமே 8.25 இன்ச்சஸ் கரெக்டாக வருது. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு. இப்போ இங்கே பாருங்கள், அதே மாதிரி இந்த மூலையில் வெட்டுறப்ப அதே மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா லைன் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஷேப் எடுக்க போகிறோம் இல்லையா, அது பாருங்கள் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். இங்கே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் கீழேயும். பாருங்கள், இந்த கார்டை என்ன பண்ணலாம், மறுபடியும் இந்த மாதிரி 2ஆக மடிச்சிக்கலாம். சரியா, 2ஆக மடிச்சுட்டு இந்த பாருங்கள், இந்த பாதி ஷேப் கீழே வந்துடணும், இந்த முக்கோண ஷேப்பு. இப்போ கீழே வந்து இந்த 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 கோட்டுக்குள்ளே ரவுண்டு அடங்கணும். சரிங்களா, அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 2 இன்ச்சு அகலத்துக்குள்ளே இந்த ரவுண்ட் ஷேப் அடங்கணும். சரிங்களா, இப்போ இதே இப்படி 2ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த கோட்டு கீழே ஃபஸ்ட்டு கோட்டிலேருந்து கீழ் கோட்டுக்கும் ஷேப்பு. சரிங்களா, ஓகே. அடுத்தது பாருங்கள், இப்படியே தான் கொடுத்துட்டு வரணும். ஃபஸ்ட் கோட்டில் வந்து தொடணும். பாருங்கள், நம்ம நெக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வரணும் இல்லையா, இந்த ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. சாரி, நான் மறந்துட்டேன். சரிங்களா, மறுபடியும் கீழே அரைஞ்சி விட்டுருக்கோம் இல்லையா, அங்கேக்கும் ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கார்டு வச்சு ஸ்கேல் அப் வரையலாம். இந்த நெக்கு ரவுண்ட் ஷேப் வரணும் இல்லைங்களா, அந்த ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். இப்படி வளை கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஓகே. பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி வந்துட்டோம். இப்போ இந்த பாக்ஸ் கிடையாது, இந்த ரவுண்ட் ஷேப் இப்படி கொடுத்துருக்கோம் இல்லையா, அன்னைக்கு அங்கேருந்து அடுத்தது ஓகே. ஓகே, அவ்வளோதான். இங்கே வந்து இப்படி 2ஆக மடித்து இங்கே இப்படி கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஓகே, அவ்வளோதான். வெட்டிக்கலாம். பாருங்கள் எப்படி வெட்டுறங்க கவனிங்க. இங்கே பாருங்கள், இந்த ஷேப் இப்படி வந்துட்டு ஃபஸ்ட்டு இது கொடுத்தோமா, நிதானமாக வெட்டுங்க. கொஞ்சம் நீட்டாச்சாலும் வேஸ்ட் ஆகிடும், லைனிங் பீஸ் வேஸ்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் வெட்டி பழகுறீங்க அப்படின்னா பேப்பரில் வெட்டி பழகுங்க. சரிங்களா, அந்த டிசைன் ஸ்கேலப் டிசைன் வந்து பேப்பரில் வெட்டி பழகிட்டு, ஓகே பேப்பரில் நம்மளுக்கு கரெக்டாக வருதுன்னா அப்புறம் ப்ளவுஸில் வெட்டுங்க. ஓகே, இப்போ எப்படி வந்திருக்கு பார்க்கலாமா. பாருங்கள், அழகாக வந்திருக்குங்களா. ஓகே, அடுத்தது ஃப்ரண்ட்டு பார்ட் வெட்ட போகிறோம். ஸ்கேலப் டிசைனு கவனிச்சிக்கோங்க.
உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் எப்படி மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் கப் ஷேப் கீழேருந்து நீங்கள் வச்சுட்டு எப்படி உங்கள் மேலே ஸ்டைலில் மார்க் பண்ணுவீங்களோ ஹைட் அந்த வரைக்கும் மாதிரி வச்சுட்டு மார்க் போவேன். பண்ணிக்கோங்க. சரிங்களா? மேலே ஆரஞ்சு பிடிக்கிறவங்களா இருந்தால் ஆரஞ்சு விட்டுக்கோங்க. 4 இன்ச்சு பிடிக்கிறவங்களா இருந்தால் 4 இன்ச்சு விட்டுக்கோங்க தையலுக்கு. பாருங்கள், கழுத்தாக்கெலாம் 2 இன்ச்சு தான் நான் வைக்கிறேன். ஷோல்டர் வந்து நம்ம 3 இன்ச்சு, ஃப்ரண்ட்டு பேக் சைடு 3 இன்ச்சு கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி 3 இன்ச்சு. ஆம்கோல் உயரம் 5 இன்ச்சு. எல் ஷேப் கோடு. முன்பக்கம் கழுத்து உயரம் ப்ளவுஸில் பார்த்துக்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி வளைவு கொடுத்து பாருங்கள். இங்கே 4 இன்ச்சு நம்ம இங்கே வந்து 4 இன்ச்சு நம்ம தையலுக்கு பிடிப்போம் இல்லையா, விட்டுட்டு வளைவு கொடுத்து பாருங்கள் கரெக்டாக வருதான்னு. பாருங்கள், இப்படி வளைச்சி கொடுங்க நெக்குது. ஓகே, கரெக்டாக இருக்குது. ஷேப் இப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இங்கே பாருங்கள், 1/2 இன்ச்சு இப்படி எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இப்படி 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுங்க. இந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாக இப்படி கொடுத்துருங்க. பேக் நெக்குக்கும் இதே மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி சொல்லலை, நான் பாக்ஸ் போட்டு சொல்லிட்டேன். பேக் சைடு நெக்குக்கும் இதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்படி ரவுண்டு, சரிங்களா, அப்படி ரவுண்ட் எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம எப்போவுமே எடுக்கிற அளவில் தான் இது 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா, நம்மளுக்கு ரவுண்ட் வந்து மேலே தான் வருது. இங்கே பாருங்கள், ரவுண்டு நம்ம இந்த கோட்டுக்குள்ளே தான் நம்ம ரவுண்ட் எடுக்க போகிறோம். சரிங்களா, இதுதான் நம்மளுக்கு அளவு, ஃபஸ்ட்டு கோடு தான் அளவு. நீங்கள் எப்போவுமே கழுத்து நீங்கள் எவ்வளோ வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே ஜாஸ்தி ப்ளவுஸுக்கு 2 இன்ச்சு வச்சு தான் தைப்பேன். இந்த ப்ளவுஸ் நான் தச்சு தான் 2 இன்ச்சு வச்சு தான் தச்சிருக்கேன். அதே மாதிரி கழுத்தாக்களும் 2 இன்ச்சு கொடுத்து தான் தச்சிருக்கேன். அதுக்காக தான் இது அப்படியே கொடுத்துருக்கேன். 2 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் எப்படி வெட்டுவீங்களோ அதே மாதிரி வெட்டிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு ஓப்பன் தான். நீங்கள் இந்த கடைசி வரைக்கும் எடுக்கணுன்றது கூட கிடையாது. நீங்கள் இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக, நான் ஃபுல்லாக எடுக்க மாட்டேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வரைஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதான், இது பாதி எடுத்து இப்படி வரைஞ்சிக்கலாம். சரிங்களா, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா தையலுக்கு முன்பக்கம் மார்பு சுற்றளவு எவ்வளோ பார்த்து ஊக் சைடு இருந்து அளவு எடுத்துக்கணும். 9 இன்ச்சு. சரிங்களா, இங்கேருந்து நம்மளுக்கு 9 இன்ச்சு. மூலையிலேருந்து 1 வச்சுட்டு இப்படி ரவுண்ட் கொடுத்துக்கலாம். 8 இன்ச்சு. ஆம் சுற்றளவு 8 இன்ச்சு. இங்கே மேலேருந்து இங்கே இறங்கணும், இங்கேருந்து மேலே ஏறணும். சரிங்களா, பட்டிக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஷேப்பு. நம்ம என்ன சொன்னோம், இந்த ரவுண்ட் பண்ணி போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அப்படியே இங்கே ரவுண்ட் வச்சுக்கலாம். எது வரைக்கும் வச்சுக்கலாம், இல்லை ஷேப் வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி காமிக்கிறேன்.
இதோட நம்ம தையல் பிடிப்போம் இல்லையா, ஓகே அதோட ஷேப் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே பாருங்கள், ஓகேங்களா? பாருங்கள், துணி இப்படி 4ஆக மடிச்சிக்கலாம். இப்படி 2ஆக மடிச்சோம்னா நம்மளுக்கு பத்தாது, கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக மடிச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு ஒட்டு போடுற மாதிரி, சரிங்களா? ஒரு பக்கத்துக்கு மட்டும் ஒட்டு போட்டுக்கலாம். இப்படி அப் அண்ட் டவுனாக கொடுத்துக்கலாம், சரிங்களா? இப்படி கொடுத்தா தான் நம்மளுக்கு பீஸ் கரெக்டாக வரும். ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்குது, மேல் பீஸ் மட்டும் ஒட்டு போட்டுக்கணும், ஓகேங்களா? இது மட்டும் இது இது இந்த சைடு மட்டும் கொஞ்சம் ஒட்டு போட்டுக்கலாம். இவ்வளோ துணி ஒட்டு போடுற மாதிரி இருக்குது, சரிங்களா? இப்படி சேர்த்து 4 மடிப்பாக மடிச்சிட்டோம்னா 4 பீஸுக்கும் ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் 4 பீஸுக்கு வேண்டாம், 2 பீஸுக்கு மட்டும் ஒட்டு போடுற மாதிரி வைக்கிறேன். ஓகே, கேன்வாஸும் எட்டணும். பக்கத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அந்த மாதிரி வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன், சரிங்களா? நீங்கள் கேட்குறத பொறுத்து தான். நீங்கள் கேட்குறீங்க இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க வேணுன்றப்ப என்னோடய ஸ்டைலில் நான் எடுத்து போடுவேன், சரிங்களா? ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நீங்கள் பார்க்கணும், என்னோடய கட்டிங் வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் கட்டிங் வீடியோ இருக்குது பாருங்கள். நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவும் இருக்குது, லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவும் இருக்குது, ஸ்டிச்சிங் வீடியோவும் இருக்குது. இது வந்து கேன்வாஸு, பேப்பர் கேன்வாஸு, கடையில் கேட்டால் கிடைக்கும். நான் பேக் பார்ட்டு ஃபுல்லாக எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஏன்னா மெலிசாக இருக்குது, பாதி கொடுத்துட்டு பாதி விட்டால் தெரியும், அதனால் பேக் பார்ட்டு ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். லைனிங் அளவு கொடுத்துக்கிறேன். லைனிங் எவ்வளோ அளவு இருக்கோ அதை அப்படியே கொடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம நெக்கு கொடுத்துட்டு அப்புறமேட்டு வெட்டிக்கலாம். அதே மாதிரி முன்பக்கத்துக்கும் ஸ்கேலப்புக்கு கரெக்டாக கேன்வாஸ் கொடுங்க, சரியா? கேன்வாஸ் கொடுத்தா தான் அது வந்து வளையாமல், அந்த ஷேப் வளையாமல் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். கேன்வாஸ் கொடுக்காம தைக்கலாம் அப்படின்னா இந்த ஷார்ட் கிளாத்தில் கேன்வாஸ் கொடுக்காம தைக்க முடியாது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மொரட்டான ஒரு கிளாத் இருந்ததுன்னா கேன்வாஸ் கொடுக்காம தைக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு ஃபுல்லாக கொடுக்கல, பாதி மட்டும் கொடுத்துக்கலாம்.
ஓகேங்களா, இவ்வளோதான் கொடுக்குறேன். ஓகே. அடுத்தது இங்கே கரை இருக்கு இல்லையா, இந்த கரையை தாண்டி கேன்வாஸ் வெளியே வரக்கூடாது, அதுக்குள்ளே கொடுத்துக்கோங்க சின்னதாக. கரையை தாண்டி வெளியே வந்ததுன்னா கேன்வாஸு அப்படியே தெரியும். இங்கே பாருங்கள், அப்படியே தெரியும். கரைக்குள்ளே இருந்ததுன்னா அவ்வளோ தெரியாது. கட்டிங் வீடியோ முழுசாக பார்த்துட்டிங்களா? அடுத்தது ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த பார்ட்டில் போடுறோம் சரிங்களா. லாங்காக இருக்கு வீடியோ, அதனால் அடுத்த பார்ட்டில் தான் ஸ்டிச்சிங் வீடியோ போட முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்னா, எங்களோட வீடியோவில் குறைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சரிங்களா. அப்போ தான் நீங்கள் சொல்கிறப்ப தான் எங்களுக்கு தெரியும், ஓஹோ இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் தெளிவாக போடலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரியும் சரிங்களா. கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அவ்வளோதான். ஃபைனல் லுக்கு அழகாக இருக்கா சொல்லுங்கள்.